அச்சு பூ வாங்கி சாமிக்கு வைக்க போறேன்னு சொல்லிட்டு சாமிக்கு வச்சுட்டு சாமிக்கு தாங்க வச்சேன் காசு தருமா அப்படின்னு கேளுங்க. அப்படின்னா கேட்க போறீங்க. ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போறோம் சாமிக்கு பூ வைக்க. உங்களுக்காக தாங்க கைஸ் அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, நல்ல பெரிய கோயிலா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண காசே இல்லாம கையில எதுவுமே கிடையாது, இந்த பொண்ணு சின்னே கிடையாது. ஸோ நான் ஸ்ட்ரைட்டா போறேன், அந்த பொண்ணுகிட்ட வந்து கொஞ்சம் பூ கொடுங்க சாமி கேட்கலாம், திருப்பி வந்து கேஷ் கொடுக்குறேன் அப்படி சொல்லி சொல்லிட்டு அப்படியே போய் வாங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அர்ச்சனை பண்றது காசு கேட்பாங்களோ? நான் வந்து பூ வாங்கிட்டு உள்ள வந்துட்டேன். அந்த அக்கா கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த அக்கா என்ன சொன்னா, அக்கா நான் உள்ள போயிட்டு வந்து காசு கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த அக்கா ஒண்ணுமே சொல்ல கைஸ். ஓகே அப்படி சொல்லி அவங்க என்ன அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம இது போய் சாமிக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த அக்கா கிட்ட எப்படியாவது என்னத்தையாவது பேசி கீசி அப்படியே நம்ம கிளம்புறோம். அதானே ஈஸியாக வாங்க போலாம். தேங்காய்லாம் நான் எதுவுமே வாங்கிட்டு வரல, இருந்தாலும் அவங்க அதை வாங்கிட்டாங்க. ஹவு ஸ்வீட். ஏதோ சொல்றாங்க, எந்த லாங்குவேஜே புரியல. ஓ நம்ம இப்போ சாமி கும்பிடணும். இப்போ கும்பிடனால வந்து அப்புறம் என்ன கும்பிடணும்? என்ன கொடுமை சரவணன். ஒயிட் கலர் எல்லோ கலர் எல்லா கலரும் இருக்கு கைஸ். எனக்கு வைக்க தெரியாதே. கண்ணாடிலாம் வச்சிருக்காங்கடா வேற மாதிரி. இப்பதான் நினைச்சேன் கண்ணாடி தான் நல்லா இருக்கு, ஆனா என் ஐடி தெரியல. இப்போ தெரியுது. அதே சொல்லலாம். எனக்கு எல்லோ கலர் தான் ரொம்ப எனக்கு எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் வைக்கலாமா ஒரே டைம்ல? அது சந்தனம் தான் எனக்கு பார்த்தாலே தெரியும். இல்லை அது மஞ்சள். மஞ்சள் வச்சுருக்காங்க. மஞ்சள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ரெட் கலரு மேலே வைக்கலாமா? உள்ளையா? ஏன்னா இதெல்லாம் வச்சு பழக்கம் இல்லை. வச்சிருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சிருக்கேன். சாரி கைஸ், நான் வைக்க கத்துக்கிறேன். சாரி. அண்ட் ஐ காட் தி என்ன சொல்லுவாங்க, அபிஷேகம். இது பேர் என்னது கொடுப்பாங்களே? அச்சதை. ஐ காட் தி அச்சதை. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தரேன். கைஸ் நான் நெயில் ஆர்ட் பண்ணேன் நேற்று நைட்டு கஷ்டப்பட்டு. மஞ்சள் வச்சுக்கிட்டேன். இப்போ மஞ்சள் வந்து போட்டுட்டேன். பரவாயில்ல, அது ஒரு டிசைனில் தானே இருக்கும். இப்போ அந்த அக்கா கிட்ட போய் இதை கொடுத்துருவோமா? அக்கா உங்களுக்காக நான் எடுத்துருவேன் சொல்லலாமா? சாமி அச்சதக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். என்னக்கா இதை வச்சுக்கோங்க. ரொம்ப அர்ச்சனை பண்ணது சாப்பிட்டீங்களா? காலைல எத்தனை மணிலேருந்து நீங்கள் இருக்கீங்க? 7 மணிலேருந்து. காலையில் 7 மணிலேருந்து இருக்கீங்க. உங்கள் ஓன் பிஸ்னஸா? இல்லை இது பாட்டி கடை. அவங்க கண்ணா நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? பாட்டிக்கு சேர்த்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன், சரியாயிடும். போயிட்டு வரேங்க்கா. பாய்க்கா. பேமெண்ட் கேட்குறாங்க, நம்ம கலாய்ச்சாலும் இப்போ அவங்க கலாய்ப்பாங்க. பூக்காசா? அதான் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்தேன்ல, அது வச்சா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதான் நடக்குங்க கண்டிப்பா, நம்புங்க. நல்லது நடக்கும். நான் தருவானம்மா, நான் போய் பாட்டிகிட்ட கொடுக்கணுமா? அது நான் எனக்கு எடுத்துக்கல, நான் சாமிக்கு தானே கொடுத்தேன். சாமி இதெல்லாம் இங்கே கொடுத்தேன். ஆமாம், நான் வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது உங்களுக்கு தானே ரிட்டர்ன் கொடுத்தேன். அது உங்களுக்கு தான் நல்லது நடக்கும். எல்லாம் கிடையாது, யார் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க தான் நல்லது நடக்கும். ஐயா எனக்கு இந்த மேட்ரே தெரியாதே. நான் இவ்வளோ நாளாக தான் பண்ணிட்டு இருந்தேங்க. எல்லாரும் விட்டுருவாங்க என்ன, நீங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்க்கா. என்ன பண்ணுறேன் நானா? இதோ மறைஞ்சு கேமரா எடுத்துட்டு இருக்காங்க. நான் இங்கே நின்று ஆக்டிங் பண்ணிட்டு பார்த்த மாதிரியே. அதான் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்களா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் அப்போ நான் கெஸ் பண்ணேன் ஏதோ யூடியூப்ல தான் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் வந்து பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது நான்
வேண்டாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஸ்வீட்கா. ஸோ நான் உங்களுக்கு பே பண்ணிடலான்னு இருக்கேன். நான் சும்மா ஒரு டேர் எடுக்க தான் வந்தேன். இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களான்னு பார்க்கலான்னு இருந்தேன். பட் நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க. அதனால் இந்த வேலையை போய் அந்த ஆண்டி கிட்ட பண்ணுறேன். அந்த ஆண்டி அலோவ் பண்ணுறேன். அதுதான் நமக்கு வேணும். கண்டென்ட் தான் இங்கே முக்கியமே. இங்கே இல்லை, நான் போய் அந்த ஆண்டி கிட்ட இதே பண்ணுறேன். அக்கா உங்களுக்கு ஃபோன்பே பண்ணிட்டேன், இருங்க போயிட்டு வரேன். இதே வேலையை அக்கா கிட்ட பண்ணும்போது ரொம்ப ஸ்வீட்டாக ஊற்றிட்டாங்க. ஆண்டி விட்றாங்க. அப்ப நீ பாப்பா வாங்க போகலாம். ஆண்டி சாமிக்கு பூ வைக்கணும். கொடுங்க. சாமி சொன்ன உடனே கேட்கணும். இந்த மாதிரி கொடுங்க. இதெல்லாம் சரியில்லை. சூப்பராக இருக்குமா? அப்பனும் ரெண்டுமே சேர்த்து 50 ரூபாவா? போயிட்டு வந்து காசு தந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்க. வெத்தலை பாக்கு வேணாம். உங்களுக்கு ஏதாவது என்ன வேணும்னு சொல்லுங்க, அது நான் வேண்டுறேன் உங்களுக்காக. போயிட்டுறேன். நீங்க வந்துடுறேன். ஆண்டி நான் நினச்ச மாதிரி இல்லை. ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டு. கொடுக்கலாமா இந்த மாதிரின்னு தெரியலையே. செருப்பு போட்டு உள்ள போயிட்டு போகலாமா இந்த மாதிரி? ஆனால் 2வது வாட்டி கொடுக்க சாமிக்கு 2வது வாட்டி கொடுக்குறாங்க ஒரே நாளில். நான் வந்து செகண்ட் டைம் பூ வாங்கிட்டேன். இந்த வாட்டி வந்து ஆண்டி கிட்ட வாங்கியிருக்கேன். ஆண்டி கிட்ட வாங்கும்போது எதுவுமே சொல்ல. ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டாக எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அது வேணும் ஆண்டி அப்படின்னு கேட்டேன். எனக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஆண்டி உங்களுக்கு சேர்த்து தானே வேண்டியிருக்கேன் அப்படிலாம் சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஆண்டி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை இல்லை உனக்காக வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன மனுஷன்? நான் இதை போய் ஃபஸ்ட்டு சாமி இதை கொடுத்துட்டு அப்புறமா நம்ம அங்கே போய் இந்த வேலைப்பா இந்த பூ வந்து சூலத்தில் வைக்கணுமா? ஸோ இதை அங்கே போய் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி அங்கிள் வந்து அர்ச்சனை கொடுப்பாங்க. ஓ வச்சுக்கணுமா? எங்கே வைக்கணும்? இப்படியே வைக்கலாமாடா? இப்படியே முடிஞ்சிச்சு. போகலாமா இப்போ? அக்கா கொடுக்கறதுக்காக அங்கிள் வந்து பூ கொடுத்தாரு. இப்போ ஒன்றுமே கொடுக்கல, வெறும் கவர் தான் கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க போய் சமாளிப்போம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆண்டி உங்களுக்கும் சேர்த்து வேண்டியிருக்கேன். உங்களுக்கும் சேர்த்து தான் வேணுனேன். நாங்கள் கவர் வேறு இருக்காது, யூஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டு வரேன். போனியா? ஆமாம் பூ வாங்கி சாமிகிட்ட கொடுத்துறேன். சாமிகிட்ட கொடுத்துறேனே. ஆமா பூ வாங்கினா அது சாமிகிட்டே பத்திரமா வச்சுட்டு வந்துட்டேன். நான் யூஸே பண்ணல. ஆமா 50 ரூபாய்க்கு பூ வாங்கினல வாங்கினேனா இங்க இருந்து எடுத்துட்டு போய் சாமிக்கு வச்சேன். சாமி நீ தானே பண்ண போட்ட. நீ போட்டதுல அவங்க என்ன பண்ணுவாங்க? மாமா கோவம் வந்துருச்சு. அது நான் பத்திரமா சரி உங்களுக்கு சேர்த்து ப்ரே பண்ணியிருக்கேன் ஆண்டி. இப்போ உங்களுக்கு நிறைய பேர் வந்து வாங்குவாங்களே. இல்லையா ஒன்றும் போனே பண்ணலையே. போனி பண்ணியாம்மா? போயிட்டு வந்தாங்க. நீ தான் போனி பண்ண. கண்டிப்பா அப்படி கொடுக்கணுமா? அப்படிதான் பண்ணுமா? நான் இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு இப்படியே போயிடுவேன் ஆண்டி. எதுவும் வேண்டு கிளம்பி நீ தான் பண்ண. என்னடா பண்ணக்கூடாது. நிறைவேறாதா? ஐயோ நீ வாங்கி போய் போடணும். ஓ நான் உங்களுக்கும் சேர்த்து வர ப்ரே பண்ணியிருக்கேனே. அதெல்லாம் வேண்டிக்க உலகத்துக்கே வேண்டாம். நான் அதை பற்றி என்ன சொல்லலாம், ஊராக்குள்ள ஊட்டி வந்தா தாக்குள்ள தானா வரும். ஆமாம் அதுமாரி எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு நேரம் ஆமாம் காசு காசு எடுத்துட்டு வரலையே. முத போன் பண்ண 50 ரூபாய். நான் ஃபோன் மட்டும் தான் வச்சிருக்கேனே, காசு எடுத்துட்டு வரலண்டி. அதை சேர்த்து 50 ரூபாய். ஃபோனில் காசு இல்லையே, வெறும் ஃபோன் தான் இருக்கு. அது நான் என்ன பண்ண முடியும்? 50 ரூபா கொடுத்தா போனே ஆகல, ஒன்றே ஆகல. முதலே வாங்க எல்லாம் வந்து காசு இந்த மாதிரி நான் வந்து வாங்கினேன். படிக்க பொண்ணு தானே. ஆமாம் படிச்சேன். ஆஹா என்னடா அப்படி ஆயா கேட்குதுன்னு நினைக்காத. நாளையும் ரோஜனை பண்ணாங்க. நம்ம வேண்டுதலுக்கு அவங்க செய்ய முடியாது. அப்படியா? வேண்டுதலுக்கு நான் உன் பாட்டியாரு தான் செய்யலாம். நான் பிரட்டியாரு ஏதோ நான் உன்னை என் பேட்டி மாதிரி பார்க்குறேன். அப்படின்னா காசு நான் கொடுக்க முடியுமா? பூக்காரனுக்கு யாரு கொண்ட காசு கொடுக்குறது? கரெக்ட். நான் தான் பாட்டி கொடுக்கணும். இந்த ஒரு வாட்டி மட்டும் விட்டிங்கன்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக கொடுத்துருவேன். அதுக்குள்ளேயே ஒன்றும் போனி கூட பண்ணல. நீ தான் மொதல் 50 ரூபா வச்சு யாருக்கிட்ட வாங்குறது? நீ போன் மூலியமா அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னா ஃபோனில் எதுவுமே இல்லை பாட்டி, வெறும் ஃபோன் தான் இருக்கு. ஃபோன் வேணால் பாருங்க. நீ பாட்டுக்கு சத்தம் போடாம நான் ஜாமிக்கு போட்டேன். உனக்கு நான் வேண்டிக்கிட்டேன்னா உனக்கு வேண்ட சொன்னாங்க. அவங்க வேணாம் சொன்னாங்க. நான் தான் அவங்களுக்காக சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நானே வேணும். கடவுளை
ஒண்ணு குடித்தாங்கய்யா ஒண்ணு குடித்தாங்கய்யா. நீலாங்கரை எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒன்றை பிடிச்சி கொண்டா ஜாமி கிட்ட விட்டுருவாங்க. ஒன்றை ஜாமிக்கே ஒப்படைச்சு விடுவாங்க. சாமிக்கே ஒப்படைச்சிருவாங்க. அம்மா தான் காதுக்கு சகரால் வாழ்த்துக்கிட்டு அது வாங்கி வந்து ஆண்டி தான் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்களே. என்ன ஆண்டிலாம் டென்ஷன் ஆகுறாங்கன்னா அது எப்படி? நீ படிச்ச பொண்ணு தான் நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்களா? அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி நான் பூ கடையில் 50 ரூபா சொன்னா அடிப்பாங்க. என்ன அந்த மாதிரி பேச வாங்கிக்க. என்னடி இது? பாட்டி பிரசாதமா கொடுக்குறாங்க வாங்கிக்க. பேசக்கூடாதுமா. இங்க வந்து வாங்கினா காசு இருந்தா வாங்கணும். இல்லை நீ முதல்ல சொல்லணும், அந்த மாதிரி சாமிக்கு கொஞ்சம் பூ கொடுன்னா அவங்க எதை கையில் இருக்கிறத கொஞ்சம் கொடுப்பாங்க. சாரி பாட்டி, இனிமேல் நான் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்களா ஒரு வாட்டி. உங்க பேத்தி மாதிரி தானே ஆண்டி? இல்லையா ஆண்டி என்ன ஆண்டி டென்ஷன் ஆகுறீங்க? அவர் பூ தானே ஆண்டி வாங்கினேன். பூ தான் வாங்கினேன். சும்மா கொடுப்பாங்களா? காசு கொடுத்தாதான். சும்மா வாங்கவே இல்லை ஆண்டி. அவங்களுக்காக போய் ரொம்ப நேரம் நின்று ப்ரே. அவங்களுக்கு நீ வேண்ட வேண்டியதில்லை. அவங்க வீட்டுல பொண்ணு புள்ள எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வேண்டிப்பாங்க. பொண்ணு மாதிரி தானே. அதெல்லாம் எப்படி நான் பொண்ணு உங்களுக்கு ஆயிடுவா? ஒரு பொண்ணு சரி, மாதிரி காதுல கைக்கிற கம்பளத்துல கொடுத்துருவேன். இதே வெறும் கவரிங் தான் ஆண்டி. கவரிங்க கொடுத்துருவேன். தங்கமா இருந்தா கொடு. தங்கம்மா தான் அம்மா அடிப்பாங்களா? இது எங்க இருந்து கத்துக்கணும் வந்துக்கிற நீ? எங்க இருந்து கத்துக்கணும் வந்துக்கிற? எங்க இருந்து கத்துக்கணும் வந்துக்கிற? பூ வாங்கினா துட்டு கொடுக்காத சாமி அவங்களுக்கும் வேண்டிப்பாங்கன்னா என்ன கதை அது? ராஜா கதை ராணி கதை பண்றேன். மேடம் இது ஆக்ஷன். என்ன ஆண்டி நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா போட்டு என்ன பண்ணுவாங்க? பணம் போட்டாதான் அங்க பொருள். ஆமா. சும்மா குத்துற மாட்டேன். உனக்கோசம் நான் வேண்டிக்கிறேன்டா. எனக்கு பூ கொடுறேன்னா கொடுக்க மாட்டான். துட்டு கையில எண்ணி கொடுத்தாதான் பூ தோணும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இப்படியா இந்த உலகமே இப்படி ஆயிடுச்சு ஆண்டி. என்ன உலகம் இல்ல. நீ போறதுக்கு முன்னாடி எந்த உலகத்துல இருக்கிற நீ? எல்லா பூக்கடையிலும் இப்படிதான். எந்த உலகத்துல இருக்கிற நீ? படிச்ச பொண்ணு தானே நீ? இந்த மாதிரி இருக்கலாமா? தப்பு பண்ண நான் உனக்கும் பிரேயர் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் சேர்த்து ப்ரே பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ நீங்களும் நல்லா இருக்கீங்க. பிரேயர் பண்ண அவங்களுக்கு புள்ள குட்டி எல்லாரும் இருக்கிறாங்க. நீ என்ன பண்றது? நான் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. இது நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? தேங்க்யூ ஆண்டி. சாரி இனிமேட்டு பண்ண மாட்டேன். தெரிஞ்சுட்டேன். ஆ அதான் கடவுள். ஒத்துக்கிட்டாங்க. ஆண்டி நான் வந்து ஒரு யூடியூபர். காசு ஏமாத்துறோன்னு பண்ணல. நீங்க வந்து என்ன விடுவீங்களான்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன டேர் அது. நீங்க விட்டுட்டீங்களா? அதனால உங்களுக்காக நான் வந்து இது ஃபுல்லா காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். ஹாப்பியா? ஹாப்பி? ரொம்ப சீரியஸ். எல்லாரும் டென்ஷன். நீங்க மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஜாலியா. இவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து. ரியாக்ஷன். ஓ மை காட். யாரா இந்த பொண்ணு? ஒரு அளவுக்கு மேல பண்ண சாமி பண்ற மாதிரி. அவன் உண்டி போதும் உன்னை இழுத்து கொண்டா கட்டி ரூம்ல போட்டுட்டு வந்துடுவான். சோ ஸ்வீட். பாட்டி நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேனா. நாங்க அந்த மாதிரி சும்மா போய் பண்ணுவோம். அப்புறம் காசு என்ன வச்சு எல்லாமே வாங்கிக்கிறோம். இந்த முகத்துக்கு அழகு பண்ற சூட்டி பாரு வச்சிருக்கிறியா? இல்ல நாங்க வந்து நீங்க ஏதாவது இப்ப சொல்றீங்கன்னு வைங்களேன் என்கிட்ட. இப்ப நீங்க வந்து சொல்றீங்க பாட்டி கிட்ட போய் ஒரு மீன் எடுத்து சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா நான் போய் சாப்பிடுவேன். அந்த மாதிரி நாங்க பண்ணுவோம். கட்டி போட்டுருவா. அருவாமனையாலே வெட்டி கண்டமா மீனை வெட்ட மாட்டா. ஒன்ன வெட்டி போட்டுருவோம். ஐயோ இல்ல நான் காசு கொடுத்துருவேன். நீங்க டென்ஷன் எப்போ? இப்போவே காசு கொடுத்துருவேன். மீனை சும்மா எடுத்து சாப்பிட்ருவியா? முன்னாடி நல்லா ஏற்கனவே சாப்பிட்டேங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டேன். நிஜமா சாப்பிட்டுருங்க பாட்டி. போய் சொல்ல நீ அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நாங்க எடுத்து அப்படி பண்ணேன்னா நீ சும்மா விடுவியா? உங்களை விட்டுருவேன். உங்களை மட்டும் நான் விட்டுருவேன். என்ன நீங்க எனக்கு பாட்டில நான் எப்படி உங்களை விடாம? ஐயோ பாவம். நீங்க ரொம்ப ஸ்வீட்டா ஆட் பண்ணதால நான் இது ஃபுல்லா வாங்கிக்கிறேன். இது ஃபுல்லா எவ்வளவு வரும்? 100 ரூபாவா? 300 ரூபாவா? ஏற்கனவே வாங்கின பூக்கு 350 ரூபா நான் உங்களுக்கு பே பண்ணோம். ஃபோன் பே பண்ணிட்டா என்ன பாட்டி ஒரு அக்யூஸ்ட கூட்டு போற மாதிரி கடைக்கு
வா செருப்பு கடைக்கு வா. போடுறேன் நீ அங்க போட்டு பூ வாங்கின 50 ரூபாய்க்கு காசு அப்புறமா தரேன்னு சொன்னா விட மாட்டாங்க. இதே பாரு 50 ரூபாய்க்கு பூ முத போனி பண்ணல சொல்லணும்ல காசு இல்லம்மா நான் நாளைக்கு கொடுப்பேன் இரு தரேன் இரு நான் உனக்கும் சேர்த்து பிரேயர் பண்ணிட்டேன் காசு இல்லை அப்படின்னா நிஜமா ஏன் இப்படி செருப்பு கடையில போடுறான்னு இருக்கிற வா செருப்பு கடையில வந்து அக்கௌண்ட் பண்ண யாருக்கு அக்கௌண்ட்ல காசு வேணும்? அதான் செருப்பு கடை போய் அங்க போடுறேன்னு எங்க போய் கலா போட சொன்னா? அதான் செருப்பு கடை நம்ம பொண்ணு போய் அங்க போய் செருப்பு கடையில போய் போட சொல்றாங்க. என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. நம்ம பொண்ணு அவங்க பொண்ணு நான் தெரியுமா? இன்னும் ஒரு பொண்ணு போய் இப்படி பண்றேன். அவங்களுக்கு இன்னும் புரியல, அதனால தான் அவங்க இப்படி ரியாக்ட் பண்றாங்க. புரியல புரியுது புரியுதா? நான் புரியல. வயசுல நான் இப்படிலாம் இருந்தேன்னா என்ன காணாத மிஸ் பண்ணிட்டாங்களே பாட்டி. பாரு நித்யா உனக்கு கொடுக்குறோம்னு சொன்னான்னு சொல்லி விடுவேன் வா நான் போய் காசு தந்துடலாம் வாங்க போயிட்டு பாட்டி போன் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. ஏடிஎம்ல போய் திருந்து குத்துறேன் அப்பனா போனை கொடு நான் எடுத்துட்டு போய் வச்சு அம்மா கொடுத்து வேற மாதிரி பாட்டி வாங்க போலாம். ஏய் செம்ம பண்ணாது இல்லை அந்த பாட்டியோட ஃபோன் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 300 ரூபாய்க்கு 60 ரூபா ஃபோன் எடுத்து போயிட்டாங்க பாட்டி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஏடிஎம்ல போய் 500 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டோம். ஏடிஎம்ல மினிமமாவே இப்போ 500 ரூபாய் தான் கிடைக்குது. இதை நான் கடுமையாக வறுமையாக கண்டிக்கிறேன். கடுமையாக வண்டிக்கிறேன். என்கிட்ட 500 ரூபாய் எடுத்துட்டேன் இல்லைன்னா இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக பாட்டிக்கிட்ட ஆன்ட்டிக்கிட்ட போயிட்டு இந்த காசு கொடுத்துட்டு பூவை வாங்கிட்டு திரும்பி அந்த பூ வந்து அவங்ககிட்டயே கொடுக்குறோம். நமக்கு அந்த பூ வேணாம் பிகாஸ் அவங்களே வச்சுட்டு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து 300. தேங்க்யூ பாட்டி நம்பவே இல்லை ஃபோன் வாங்கிட்டாங்க. 50 rupees நான் ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்கு இந்த பூக்கு. ஆமாம் ரொம்ப ஸ்வீட் கைஸ் அவங்க. ஓகே நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். இங்கே எல்லாரும் கொஞ்சம் நிற்கிறாங்க, நீங்கள் மட்டும் தான் ரொம்ப காமா பரவாயில்ல சாப்பிட்டுருக்கா ஆண்டி. ஆண்டி நீங்கள் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதனால இந்த பூ வந்து உங்களுக்கே நான் கிஃப்டாக கொடுக்குறேன். வேற யாருக்காவது கொடுத்துருங்க. பாய் வெல்கம் பாய் ஆண்டி. பாட்டிகிட்ட சொல்லிடுங்க சாரி நான் பாட்டியை கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டேன். அது பரவாயில்ல அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக வருவாங்களே அதனால தான் நான் கூப்பிட்டேன். பாய் பாய் சொல்லலாம். ஆமாம் அதுக்கு தாங்க பாருங்க பேலன்ஸ். அவங்கள்ட்ட இந்த வேலையை பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன். நான் அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன். ஐயோ அவங்க போயிட்டாங்களா? ஐயோ சரி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துறீங்களா? ஆமாம் ஆண்டி அக்கா கிட்ட கொடுத்துருங்க. 50 rupees கொடுத்துருங்க. போயிட்டுறேன் பாய் ஆண்டி. ஓகே நான் போயிட்டு வரேன் பாட்டி. சாரி உங்களை டென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. நான் வேணும்ட்டே பண்ணல. அவங்களுக்காக பொங்கி எழுந்து வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டா நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? எனக்கு ஏதாவது நீங்கள் வருவீங்களா? ஆமாம் நான் உங்களுக்கு வேணுமா பாட்டியா அதான் பேத்தி புது பாட்டி கட்டிருக்காங்க கைஸ். அந்த பக்கம் 2 3 பாட்டி. அவன் இன்னும் திருந்தலமாமா. நீங்க என்னோட பாட்டி தானே? நீங்க எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, நீங்க உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வச்சிருக்காங்க பேசுங்க. சூப்பர் ஆண்டி நீங்க. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? அந்த கலர் தான் வாங்குனேன் என் கலர் வாங்குனா நீங்க ஆண்டிக்கு ஒரு பாயசத்தை போட்டுருவோம் கைஸ். தரமா இந்த வீடியோ உங்களுக்கு ஆனால் அக்காவுக்கு பே பண்ண முடியல என்னோட கையால், அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் நான் உங்களுக்கு பே பண்ணிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. சமப்பம் நான் இந்த வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பாட்டி லைட்டாக டென்ஷன் ஆகிட்டாங்க, ஆனால் அவன் எனக்கு ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்சாங்க. அவன் வந்து விட்டு கொடுக்காம ரொம்ப அழகா அவங்களுக்காக நின்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு சூப்பர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அக்காவை மறக்க முடியுமா? அக்கா ரொம்ப கூலா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அக்காவுக்கும் நம்ம பே பண்ணியாச்சு, ஆன்ட்டிக்கும் பே பண்ணியாச்சு. ஆன்ட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா 300 rupees பூ வாங்கி அந்த பூவையும் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை அவங்க யாருக்காவது கொடுப்பாங்களே. கைஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக லாஸ்ட் பண்ணி பார்க்காம இதே மாதிரி நான் வீடியோ நாளைக்கு வந்து பண்ணான்னு சத்தியமா இல்ல. எப்பவுமே கை இப்படிலாம் பண்ணவே மாட்டேன். அது என்னமோ தெரியல, இப்படி வச்ச உடனே இப்படி பண்ணி ஃபுல்லா
உங்களுக்கு அழியுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.